வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேசாபிளாங்கா. லாஸ்ட் டே இன் மொரோக்கோ. ஸோ நம்மளோட ட்ரிப்போட லாஸ்ட் டே அண்ட் கேசாபிளாங்காவிலேருந்து பேக் டு மான்ட்ரியல், கனடா. அதுதான் இந்த விளாகில் கவர் ஆக போகுது. அண்ட் இப்போ நீங்கள் இந்த கேசாபிளாங்காவோட ஸ்ட்ரீட்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோவில் எனக்கு இந்த ஃபுல் ட்ரிப்பில் பிடிச்ச விஷயங்கள் என்ன மொரோக்கோ பற்றி, அண்ட் பிடிக்காத விஷயங்கள் என்ன, அண்ட் என்ன சர்ப்ரைசஸ் இருந்தது, அண்ட் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியாலாம் வந்து ஹபூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஃப்ரெஞ்சு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அந்த ஓல்ட் மெதீனா ஃபுல்லானப்புறம் அவங்க மக்களை தங்க வைக்கிறதுக்கு உருவாக்கின அந்த நியூ மெதீனா இது. அண்ட் இதில் நீங்கள் யூரோப்பியன் அண்ட் மொரோக்கன் ஆர்கிடெக்சரோட காம்பினேஷன் பார்க்கலாம். கேட் 1 ட்ராவல்ஸில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் 8 டே எசென்ஷியல் மொரோக்கோ டூர் அப்படின்னு. அது லேண்ட் ஒன்லி ப்ரைஸ் $800 பர் பர்சன். அண்ட் அது இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 70,000 வருது. சர்ச் ஆஃப் நோட்ர டேம் ஆஃப் லார்ட்ஸ். இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் கேசாபிளாங்கா சிட்டியில் இருக்க ஒரு மேஜர் அட்ராக்ஷன். எஸ், இந்த சிட்டியில் நிறைய கேத்தலிக்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் மொரோக்கோ கண்ட்ரியில் 20,000க்கு மேலே கேத்தலிக்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வால்க்கு பதிலாக கிட்டத்தட்ட கான்க்ரீட்க்கு நடுவில் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெயின்டு கிளாஸோட பெயிண்டிங், ஒரு மொசைக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது வழியாக லைட் வரும்போது பார்க்குறதுக்கு அப்படியே மேஜிக்கலாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 பேரும் மலர் வளையம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி உள்ளே வரும்போது உள்ளே ஒரு ஃபியூனரல் மாஸ் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம். இது ஒரு ரிலேட்டிவ்லி நியூ ஸ்ட்ரக்சர். ஸோ இது 1953 to 56 அந்த டைமில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹை சீலிங்கும் என்ட்ரன்ஸ்க்கு மேலே இருந்த அந்த கிராண்ட் ஹூடில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ், அது வழியாக வரக்கூடிய லைட், அது ஒரு வேறு விதமான ஃபீலையும் அமைதியையும் கொடுக்குது அந்த சர்ச்சோட இன்டீரியருக்கு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கேசாபிளாங்கா போகிறீங்கன்னா இந்த சர்ச்சை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பிஜியன் ஸ்கொயர், முகமது வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முகமது 5ஆ வியா அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியலை. பேசிக்காக இந்த ஓப்பன் ஏரியாவை சுற்றி தான் சிட்டியோட ரொம்ப முக்கியமான பில்டிங்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல் பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாப்புலர் ஹசான் 2 மாஸ்க் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹசான் 2 மாஸ்க் பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு ஒரு குயிக் கிளான்ஸ் கொடுத்தாங்க. பட் இதுக்கு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபேமஸ் மாஸ்க்கு வெளியே இந்த மாதிரி லான் அண்ட் சிட்டிங் ஏரியாஸ் இருக்குது. பின்னாடி தெரிகிறது கடல், அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இப்போ அந்த பீச் ஏரியா கிட்ட எங்களுக்கு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அண்டு லஞ்சுக்கு எந்தெந்த பிளேசஸ் சூஸ் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த பிளேசஸ் சூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிரேக், லஞ்ச் ஃபாலோட் பை அ வாக், எவ்ரிதிங் ஓகே, நீங்கள் இந்த டைம்குள்ளே திரும்ப பஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கே சாப்பிட்றதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணோம். பேசாமல் மெக்டானல்ட்ஸ் போயிடலாம், சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு மெக்டானல்ட்ஸ் அங்கே ஃபைண்ட் பண்ணோம். இவ்வளோ ஒரு ஃபேன்சி மெக்டானல்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை மொரோக்கோவில். அந்த லொக்கேஷன் பாருங்கள் நீங்களே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அந்த வெளியே இருக்கக்கூடிய சிட்டிங் ஏரியா சூப்பர்பாக இருந்துச்சு. லஞ்ச், அதுக்கப்புறம் ஒரு வாக் அண்ட் பேக் டு ஹசான் 2 மாஸ்க். இந்த மாஸ்க் எல்லாருக்கும் ஓப்பன் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு என்ட்ரி ஃபீ கொடுத்து
ஒரு சின்ன லெவல் வரைக்கும் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மெயின் ப்ரேயர் ஏரியாவுக்கு போக முடியாது. பட் நாங்கள் வந்து அது ஆப்ட் பண்ணலை. அடிஷ்னலாக 150 dirhams per person சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட் லெவல் வரைக்கும் போகக்கூடிய டூருக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் எங்களுக்கு ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிடுச்சு. வெளியே அந்த பீச் காற்று அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த இளம் சூடு வெயில் வந்து அவ்வளோ இதமாக இருந்தது. எங்களுக்கு வந்து வெளியே இருக்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வெளியே இருந்தே வீடியோ எடுக்கிறது, பிக்சர்ஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறமா அந்த மாஸ்க்கு பின்பக்கம் போகக்கூடிய ரூட்டுக்கு வந்து ஒரு வாக் மாதிரி போய் அங்கே இருந்தோம். நாங்கள் நிறையா பிக்சர்ஸ் எடுத்தோம். பெரிய ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாஸ்க் இது. ஒரு சில இடங்களில் இது 3rd largest mosque in the world and the largest one in Africa அப்படிங்கிறாங்க. சில இடங்களில் ஆக்சுவலி வேர்ல்ட்ஸ் 5 largest mosquesல இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது பர்ஃபெக்ட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இந்த மினரெட் மட்டும் 210 meters ஹை. லேண்ட் ஒன்லி பேக்கேஜ் வந்து $800, கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்க்ளூட் ஆகாதது இந்த ஹசான் டூ மாஸ்க் உள்ளே போகக்கூடிய அந்த டூர் அண்ட் அந்த கேமல் பேக் ரைட் போனோம் இல்லையா. அது ரெண்டும் வந்து நம்ம அவுட் ஆஃப் த பாக்கெட் ஆப்ஷன்ஸ். அது வந்து அந்த பேக்கேஜில் கவர் ஆகலை. அண்ட் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன், அந்த நியூ இயர் பார்ட்டிக்கும் அடிஷ்னல் சார்ஜஸ் இருந்தது. எனிவேஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஆல் வர்த் இட். ஸோ பேக் டு த ஹோட்டல் ஃபார் சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். அதோட டூர் முடிஞ்சது. வி ஆர் ஃப்ரீ. நாங்கள் வந்து டின்னருக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று தேடி பிடிச்சி போய் டின்னர் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சிட்டியில் ஒரு சுற்றி வாக் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். மரக்கீஷில் தங்கியிருந்தோம் இல்லையா, நோவோட்டல் அப்படின்ற ஹோட்டல். அதே ஹோட்டல் பிரான்ச் தான் இங்கே கேசாபிளாங்காலையும். பட் இது வந்து இன்னும் ரொம்பவே ஃபேன்சியாக இருந்துச்சு. கேசாபிளாங்காவில் நாங்கள் தங்கியிருந்த நோவோட்டெல் ஹோட்டலோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நீங்கள் பார்த்துட்ருக்க அதே டைமில் நான் வந்து எனக்கு இந்த ட்ரிப்பில் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஆச்சரியமாக இருந்த, இம்ப்ரெஸ் ஆன சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். எல்லா இடமுமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. மாடர்ன் பில்டிங்ஸோ இல்லை பழைய ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸோ எதுவாக இருந்தாலுமே எங்கேயுமே ஒரு அழுக்கோ கார்பேஜோ பார்க்கவே முடியல. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட்ஸ் ஆகட்டும், இந்த மெரினாவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஷாப்ஸ், சந்துங்க எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. மொரோக்கோ வந்து எப்படி இருக்கும்னு நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் இருக்கும்ல, அதை விட இது ரொம்பவே டெவலப்டாகவும் மாடர்னாகவும் லக்ஸூரியஸாகவும் இருந்தது. எஸ்பெஷலி இந்த மேஜர் சிட்டிஸ் வந்து ரொம்ப டெவலப்டாக இருந்துச்சு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி டின்னருக்கு அப்புறம் வாக்கிங், ஸ்ட்ரோலிங் எல்லாம் நிறையா பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லேயுமே ஒரு நைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் எங்கேயுமே எங்களுக்கு வந்து அன்சேஃபாகவோ இல்லை புது இடத்துல இருக்கோமே அப்படின்ற ஒரு பயமோ பதட்டமோ வரவே இல்லை. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். அவங்களோட ஹிஸ்ட்ரி, ரிலீஜியன், கல்ச்சர் அண்ட் ப்ராக்டிசஸ்க்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட ஃப்ளைட் ஃப்ரம் கேசாபிளாங்கா டு மான்ட்ரியல். ஏர்லி மார்னிங் ஸ்கைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த டேக் ஆஃப் டைமில் நான் ஃபீல் பண்ண இன்னொரு விஷயம், ஏர்போர்ட்டும் வந்து எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோ ஒரு வீடோ எதுவுமே கண்ணு கெட்டின தூரம் தெரியல. அதனால தான் வந்து இறங்கும்போது எனக்கு எங்கடா வந்திருக்கோம், இங்கே நம்ம 8 நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பில்டிங்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் நத்திங் கம்பேர்ட் டு மான்ட்ரியல் ஆர் டொரண்டோ ஆர் இந்தியா. அடுத்தது ரொம்ப பிடிச்சது, அங்கே வந்து போலீஸ்மேன் இருப்பாங்க. ஆனால் அவங்க பாட்டில் அவங்க பைக் முன்னாடி நின்று கிட்டத்தட்ட ரோபோ மாதிரி அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. பிளாஸ்டிக் பேக்ஸ் எந்த கடையிலையும் யூஸ் பண்ணுறதில்ல, துணி பை தான் கொடுக்குறாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது கோலப்பொடியில் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா.
எஸ், நம்ம கனடாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மன்ட்ரியலில் லேண்ட் பண்ண போகிறோம். மன்ட்ரியல் டு கேசாபிளாங்கா ரவுண்ட் ட்ரிப் வந்து டைரக்ட் ஃப்ளைட் ஏர் மரோக் அப்படின்ற ஏர்லைன்ஸில், அதுவும் $800 per person. And that reminds me of the next point. நாங்கள் இங்கேருந்து மன்ட்ரியல்லேருந்து கேசாபிளாங்கா போகும்போதே நாங்கள் பார்த்தோம், ஒரு லேடி வந்து குழந்தைய முதுகில் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு லாங்கான பிளாங்கெட் மாதிரி ஒரு நீளமான துணி வச்சு குழந்தைய வந்து முதுகோட சேர்த்து கட்டிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் மொரோக்கோவில் நாங்கள் பார்த்தோம், எல்லா லேடிஸுமே குழந்தைங்கள முதுகில் கட்டிட்டு கைகளை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறது, வேலை செய்கிறது எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. கீழே நீங்கள் பார்க்கலாம், லேக்கோட அந்த எட்ஜஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குது. நடுவில் வந்து இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. அதனால தான் ஸ்கேட்டெல்லாம் பண்ணாதீங்க லேக் ஃப்ரோசனாக ஃபீல் ஆகும்போதுன்றாங்க. பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தின் லேயர் ஆஃப் ஐஸ் தான் டாப்பில் இருக்குது. அண்ட் அதில் இறங்க போனால் இல்லை நிற்க ட்ரை பண்ணால் உடஞ்சி தண்ணியில் விழுந்துடுவோம். இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ்னால், எஸ், லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அங்கே சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல லோக்கல்ஸ்க்கு. அதனால் நீங்கள் டூர் கைடு இல்லாமல் அங்கே வந்து ஊர் சுற்றி பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் வந்து ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் இருக்கிற அளவுக்கு ஃப்ரீயாக ஆக்சசபிளாகவும் இல்லை, நிறையாவும் இல்லை, அண்ட் க்ளீனாகவும் இல்லை அந்த அளவுக்கு. மூணாவது நெகட்டிவ் என்னன்னா, சில இடங்களில் எஸ்பெஷலி ஃபெஸில் அந்த ஓல்ட் மார்க்கெட்லலாம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பின்னாடியே வந்து இது வாங்கிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ் நிறையாவும் நெகட்டிவ்ஸ் கொஞ்சமும் தான் இருக்குது. அண்ட் பர்சனலி வி தரலி என்ஜாய்டு. இந்த ட்ரிப் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் இதோட நம்ம மொரோக்கோ சீரீஸ் வந்து முடியுது. ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய்ட் இட். நான் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள் எங்களோட 8-day மொரோக்கோ ட்ரிப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.